வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். இன்று முதல் கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிறது. அதிமுகவிற்கு சவால் விட்ட பிரேமலதா விஜயகாந்த். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழ்நாடு முழுவதுமே உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் நடைபெற்று வரும் இந்த சுற்றுப்பயணம் இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மலர் தூவி மரியாதைகள் எல்லாம் செலுத்தி வந்தாராம். பின்னர் விஜயகாந்த் உருவ சிலையை கூடிய ரத யாத்திரை முன்பு கடைவீதி வழியாக நடைபயணத்தை மேற்கொண்டார். சிறிது தூரம் சென்ற பின் ரத யாத்திரை வாகனத்தில் ஏறிச் சென்றார். இடையே பொதுமக்கள் எல்லாம் முரசுகளை அடித்தும் விஜயகாந்த் ரசிகர் ஒருவர் கொடுத்த விஜயகாந்த் புகைப்படத்திற்கு பிரேமலதா அவர்கள் அன்பு முத்தத்தையும் கொடுத்துள்ளார் என்றே செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து பேசிய இந்த பயணத்தில் திருவாரூர் மாவட்டத்தின் மக்களை சந்தித்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியிருந்தார். வரும் 2026 தேமுதிகவானது கருணாநிதி பிறந்த திருவாரூரில் தியாகராஜர் கோயிலில் தேர்தான் புகழ்பெற்றது. திருவாரூரில் மக்கள் நிறைய கோரிக்கைகளெல்லாம் முன்வைத்துள்ளார்கள். வரும் தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் குறைகளெல்லாம் தீர்க்கப்படும் என்ற நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேச்சும் இருந்ததாம். அது மட்டுமின்றி அவர் விரும்பும் கூட்டணியை கண்டிப்பாக அமைப்போம் என்பதில் தேர்தல் எந்த ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி கண்டிப்பாக தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் தமிழகத்தில் என்ற நிலையில்தான் அவர் பேசியிருந்தாராம். இப்போது கூட கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இன்றிலிருந்தே யார் யாருக்கு கிரகணம் பிடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். 2026 தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பார்கள் என்ற நிலையில்தான் அவரது உறக்கப்பட சொல்லியிருந்தாராம். தேமுதிக மாநாட்டிற்கு அனைவருமே வர வேண்டும். அது மட்டுமின்றி அதன் வாயிலாகத்தான் கண்டிப்பாக மாற்றங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் ஆட்சியை கண்டிப்பாக தமிழகத்தில் கொடுக்கும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தேமுதிக இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் இல்லை என்பதை தேர்தலில் நிரூபித்தோம். நமது முரசு வெற்றி முரசாகும் என்பதை பிரேமலதா பேசியிருந்தாராம். இந்த பயணத்தில்தான் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்டோரும் ஏராளமானோர் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பிரச்சார பயணத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். 234 தொகுதிகளிலுமே நடைபெற்று வருகிறதாம். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று திருவாரூரில் பழைய பேருந்து நிலையத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் சிலைக்கு விஜயகாந்த் அவர் உருவப்படத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி 2026 நடவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ஜனவரி 9ஆம் தேதியில் கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.